ஹாய் மக்களே, ஒரு டேஸ்டான மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் 200 கிராம் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வந்ததும் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவுடைய பச்சை வாசனமெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி புதினா தழை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்து மசாலாவுடைய நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து மட்டனை நல்லா மசாலா கூட பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவுடைய மட்டன் நல்லா கலந்து வந்துடுச்சு. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடயே அரை லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். மட்டன் கூடயே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ அரிசி கூட நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, உதிரி உதிரியாக மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எடுத்து பரிமாறலாம்.